கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு ஆவிக்குரிய பக்தி எது? தேவன் நம்ம இடத்துல எதை பக்தியாய் சொல்லியிருக்கிறார்? அந்த உணர்வு இல்லாமல் இன்னைக்கு அதிகமான பேர் நான் தேவனிடத்தில் பக்தியாக இருக்கிறேன் என்று சொல்லி காண்பித்து அதிக நேரம் ஜெபிக்கிறது, இல்லை அதாவது அநேக கூட்டங்களில் சென்று கலந்து கொள்கிறது, அங்கங்கே எங்கெங்கே கூட்டம் நடக்குதோ அங்கெல்லாம் போய் கலந்து கொள்கிறது. அது மாத்திரம் இல்லை, நடந்து போய் கடவுளை பார்க்கறது, அந்த இடத்துல தான் கடவுள் இருக்கிறார் அங்கே போய் ப்ரேயர் பண்ணுறது, இப்படிலாம் நான் புண்ணிய ஸ்தலம் என்று சொல்லி இஸ்ரவேல் தேசத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல தன் பக்தியை காண்பிக்கிறது. இப்படி பல விதத்தில் தன்னுடைய பக்தியை காண்பித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் பரிசுத்தம் உள்ள வேதம் நமக்கு எதை பக்தியாக காண்பித்து கொடுக்கிறது இல்லைக்கா? யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, திக்கற்ற பிள்ளைகளும் விதவிகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது அப்படின்னு பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கு. அப்போ எதுனாக்கா, திக்கற்ற பிள்ளைகள் நம்முடைய அருகிலே இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க திக்கற்ற பிள்ளைகளாக இருக்கிறாங்க. திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு பேர் சொல்லுது. அவளை உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கணும். சபைகளுக்குள்ளே நிறைய திக்கற்ற பிள்ளைகள் வருகிறாங்க, நிறைய விதவைகள் வருகிறார்கள். அவர்களெல்லாம் நாம் விசாரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. அது மாத்திரம் இல்லாமல் உலகத்தால் கரப்படாதபடிக்கு இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க, ஆராதனை பண்ணுறாங்க, ஆனால் சினிமா தியேட்டருக்கு போகிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இன்னைக்கு அநேக காரியங்களுக்குள்ள சடங்காச்சாரங்களுக்குள்ள தலையிட்டு கொள்கிறாங்க. இதெல்லாம் உலகத்தால் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இது உலக காரியங்கள். அப்போ உலகத்தால கரைப்படாத படிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. இந்த உலகத்தால் கரைப்படக்கூடியது, அதே சமயத்தில் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரிக்கிறவளாக இருக்கணும். இதுதான் ஆண்டவர் பக்தியாக சொல்கிறார். அதனால் நாம் இந்த வேத வார்த்தையின்படி திக்கற்ற பிள்ளைகளை விசாரித்து, அது மேலே விதவைகளை விசாரித்து, நாம் இந்த உலகத்தில் கரைப்படாதபடிக்கு நாள் பார்க்கறது, நட்சத்திரம் பார்க்கறது, ராவகாலம், யமகண்டம், இப்படிப்பட்ட காரியத்தில் சாதி பார்க்கறது, அது மாத்திரம் இல்லாமல் மதத்தை பார்க்கறது, இப்படியெல்லாம் நம்ம உலகத்தாரால் கடப்படாதபடிக்கு நாம் மாசில்லாத நம்ம என்ன பண்ண வேதம் சொல்லுது, தன்னை காத்து கொள்ளணும். உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்வதுமே பிதாவாகிய தேவனுக்கு சுத்தமான பக்தியாக இருக்குது. நாம் சுத்தமான பக்திக்குள்ளே இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் செபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எந்த நாளிலே கூட நாங்கள் உமக்கு பக்தியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தாரலை கரைபடக்கூடாது என்று சொல்லி திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரிக்க வேண்டும் என்று வேதத்திலே வாசித்திருக்கிறோம். இந்த வேத வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் வசனம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.